அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான காரசாரமான காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு வாயகன்ற மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும், காரத்துக்கு ஒரு 2 க்ரீன் சில்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 4 பூண்டை கேரட் சீவுறதில் வச்சு சீவி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சளவு இஞ்சி துண்டு. இப்போ இதெல்லாமே லைட்டாக பச்சை வாசனை போகும் வர வதக்கிட்டு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சில்லி பவுடர், அதாவது வத்தல் பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. நம்ம இதில் கரம் மசாலா லாஸ்ட்டில், அதாவது காளானை போட்டதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ போட வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்ல ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா குக்காய் வந்துட்டு, அதாவது அந்த மேலே உள்ள தண்ணி, ஆவியான தண்ணி விழும், கீழே உள்ள ஆயில் எல்லாம் சேர்ந்து நல்லா உங்களுக்கு அந்த மசாலா நல்லா குக்காயிரும். இப்போ 200 கிராம் காளானை நான் சேர்த்துருக்கேன். இந்த காளான் நான் தண்டு பகுதியை பயன்படுத்தலைங்க. ஒன்லி இந்த காளான் மேலே உள்ள பகுதியை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் ஒரு காளானை 2 அதாவது 4 கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். திரும்பியும் மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்லோ ஃபயரில் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அந்த காளானில் உள்ள தண்ணி அதாவது ஆவியோட தண்ணி, அதாவது நம்ம மூடி வைக்கலாம், அதனால வர்ற தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம காளான் நல்லா குக் ஆகிட்டு இந்த டைமில் நீங்கள் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான காளான் மசாலா, நல்ல காரசாரமான காளான் மசாலா ரெடி ஆயிட்டுங்க. இந்த காளான் மசாலா கூட நல்ல ஒயிட் ரைஸ் கூட, நம்ம சப்பாத்தி, பூரி, நான் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் சன் என்னோட பையன் அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டா. அவனுக்கு ரொம்ப அவனோட ஃபேவரட் ரெசிபி காளான் தான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக, ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.